இந்த அளவுக்கு ஒரு ருசியான பொரியலை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. என்ன பார்த்தா எக் பொடி மாஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. எக் பொடி மாஸ் தான், ஆனால் இதில் ஒரு காய்கறியை சேர்த்துருக்குறோம். அந்த காயை இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இவ்வளோ ருசியாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இந்த பொரியலை எப்படி செய்கிறதுங்கிறத மட்டும் இப்போ பார்த்துருங்க. இவ்வளோ பில்டப் தேவையில்லை. இதை நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன்னு யாரும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ப்பு கம்மி தான். நல்லா தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போடுங்க. நல்லா பொன்னிறமாக பொரியட்டுங்க. அது கூட வந்து சீரகம் ஒரு சின்ன பிஞ்சு போடுங்க. கமகமன்னு வாசனை வந்த உடனே பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணது 1 2 சேர்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ பொரியல் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஒரு காய்கறி சேர்க்கறதுனால சேர்க்குறோம். வேண்டாம்னா நீங்கள் போடாமல் கூட விடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. என்ன காயிடான்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்க 1/4 கிலோ அளவுக்கு தோல் சீவி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. காய்கறியிலிருந்து வர தண்ணியிலேயே நீங்கள் இது வதக்கிட்டே வாங்க. உப்பு பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். நல்ல இந்த காரமே போதுமானதாக இருக்கும். மூடி போட்டு நிதானமான தீயில் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொரியல் வந்து இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பின்னாடி, அதாவது காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா அம்மா வந்து இதில் 2லேருந்து 3 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறாங்க. இந்த 3 முட்டையை நீங்கள் ஊற்றிட்டு நிதானமான தீயிலேருந்து அடுப்பை வந்து அதிகமான தீக்கு மாற்றுங்க. நல்லா வேகமாக வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் கிண்டிங்கன்னா பொரியல் வந்து அப்படியே பொடி மாசாக உதிரியாக வந்துடும். உண்மையை சொல்லணும்னா முட்டை பொரியலை விட இந்த பீர்க்கங்காய் போட்ட பொரியல் தான் சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சு கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுங்கள்.